சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களது ஒற்றை வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் ஃபார்மின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொய்யான பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்கும் களத்தில் அதிமுகவின் லோக்கல் தலைகள் யாருமே இல்லை. இதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், எங்களது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும், நாங்கள் கட்சியில் வேலை செய்வது வெற்றிக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தோல்விக்காக இருக்க கூடாது என்று முடிவெடுத்துள்ளனர். இதனால் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் இல்லாமல், பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆதரவுகள் இல்லாமல் எப்படி அதிமுக வெற்றியடைய முடியும்? எஸ்ஐஆர் திட்டத்தின் அந்த படிவத்தில் உள்ள குளறுபடிகள், அதில் உள்ள பிரச்சனைகள், குறிப்பாக அதிமுக வெற்றியடைவதற்கான வழிகள் என்ன என்பதை மக்களிடம் தெளிவுபடுத்த முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றியடைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுக தமிழகத்தில் 10ல் ஒரு கட்சியாக மாறிவிடும் என்ற தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது அதிமுக மெதுவாகவே செயல்படுவதாகவும், இந்த சிறப்பு சுருக்க திருத்த பணிகளில் அதிமுகவின் மெதுவான அணுகுமுறை குறித்து கட்சிக்குள் கவலை அதிகரித்துள்ளதாகவும், உள்ளூர் செய்திகளின்படி பெரும்பாலான பகுதிகளில் அதிமுக இன்னும் தனது பூத் லெவலை முகவர்களை PLA நியமிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சரி, இதில் எடப்பாடி மீது தவறு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக தவறு இருக்கிறது. முதலில் OPSஐயும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களையும் கட்சியில் இணையுங்கள், அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உட்கட்சியின் மோதலை களத்தில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவில் எடப்பாடிக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டோம் என்பதை தெளிவாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறியதன் காரணமாக இந்த பிழைகள் உள்ள SIR படிவத்தில் மக்களின் கோரிக்கைகளையும் அதில் உள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் சரியான நபர்கள் அதிமுகவின் சார்பில் இல்லை என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சரி, அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உங்களது பகுதியில் SIR படிவத்தில் அதிமுகவை சார்ந்த நபர்கள் செயல்படுகிறார்களா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும்.